வணக்கம். மேத்தமேட்டிக் திங்கத்தான் சத்து bab 8 garis dan sudut part 5 வீடியோல இருக்கோம். இந்த வீடியோல வந்துட்டு நம்ம sudut berkaitan dengan garis lari dan garis rentas lintang பத்தி பார்க்க போறோம். ஸோ ஸ்டில் நம்ம sudutல தான் இருக்கோம். பட் இன்னும் வேற 2 விதமான garis பத்தி பார்க்க போறோம். ஸோ ஃபர்ஸ்ட் வந்து garis selari. ஸோ செலாரினா பார்த்தீங்கன்னாக்கா அது ஒரு garis இல்லை. யூஸ்வலி 2 garis இருக்கும். 2 இல்லைனா 3, 4 garis கூட போகலாம். பட் செலாரி அப்படின்னு வரும்போது பார்த்தீங்கன்னா இந்த 2 garis வந்து ஒன்று டச் பண்ணியிருக்காது. அது ஒன்றை போல சீரா ஒரே மாதிரி போகும். ஓகேவா? அதுக்கு பேர் தான் வந்துட்டு garis selari. ஸோ அது வந்து டச் பண்ணாமல் பக்கத்தில் போகணும். அது எப்படி வேணாலும் இருக்கலாம். ஸோ garis selariன்னு சொல்லி ஏன் எப்படி சொல்லுவாங்கனாக்கா ஒன்று உங்களோட கொஷன்லேயே இருக்கும். இல்லைனாக்கா இந்த மாதிரி ஒரு சின்ன அம்புக்குறி வச்சு லேபிள் பண்ணியிருப்பாங்க. ஸோ அது வந்து ஒரு அம்புக்குறியாக இருக்கலாம். இல்லைனா இந்த மாதிரி 2 அம்புக்குறியாகவும் இருக்கலாம். ஓகேவா? ஸோ இதுதான் வந்து garis selari. garis rentas silangன்னு பார்த்தீங்கன்னாக்கா இது வந்து இந்த 2 garis இருக்கிற இந்த garis வந்து கிராஸ் பண்ணி போகணும். ஓகேவா? அதை போத்தவங்க பண்ணி போனால் தான் வந்து அதுக்கு பேர் வந்து garis rentas silang. ஸோ மறுபடியும் அது வந்து ஒரு garis இல்லை 2 இல்லைனா 3 garis கிராஸ் பண்ணி போனால் தான் அதுக்கு பேர் வந்து garis rentas silang. ஒரு garis பண்ணிச்சுன்னா அதுக்கு பேர் வந்து garis rentas silang இல்லை. ஸோ இங்கே பார்த்தீங்கன்னா கொஷின்ஸ் வந்து ஃபர்ஸ்ட்டு இது வந்து garis rentas lintang வந்து ஏபின்னு சொல்லி லேபிள் பண்ண சொல்லியிருக்காங்க. ஓகேவா? garis lintang வந்து ஏபின்னு லேபிள் பண்ண சொல்லியிருக்காங்க. அடுத்தது வந்துட்டு kemudian lukis satu garis rentas lintang yang lain. இன்னொன்று வரைய சொல்லியிருக்காங்க. அது லேபிள் வந்து பிக்யூன்னு போட சொல்லியிருக்காங்க. ஸோ இங்கே பார்த்தோம்னா ஏல வந்துட்டு 3 garis lari இருக்குது. அதை கிராஸ் பண்ணி போகிறது இந்த ஒரு லைன் தான். ஸோ இதுதான் வந்து rentas lintang ஏபி. ஓகேவா? ஸோ இதை போலவே இன்னொன்று காப்பி அதே மாதிரி பண்ணி போட்டு நம்ம வந்து பிக்யூ அப்படின்னு போடலாம். அடுத்தது பார்த்தீங்கன்னா இங்கே 2 garis இருக்குது garis lari. அதை கிராஸ் பண்ணி போகிறது இந்த ஒரு லைன் தான். இது பார்த்தீங்கன்னா ஒன்று மட்டும் தான் கிராஸ் பண்ணியிருக்கு. ஸோ இது வந்து வராது. ஸோ இதை வந்துட்டு நம்ம ஏபின்னு போடலாம். இது பக்கத்துலேயே இன்னொன்று போட்டு இதை வந்துட்டு பிக்யூன்னு சொல்லி போடலாம். ஸோ யூஸ்வலி உங்களோட garis வந்து ஸ்ட்ரெயிட்டாக இருக்கும். நான் ஃப்ரீ ஹேண்டில் வரைகிறனால அது ஸ்ட்ரெயிட்டாக இல்லை. ஸோ நீங்கள் வந்து இப்போ பரைஸை வச்சு கரெக்டாக ஸ்ட்ரெயிட்டாக போட்டுருங்க. ஓகேவா? இங்கே பாருங்கள். இங்கே வந்து 2 garis இருக்குது. பட் பார்த்தீங்கன்னா இந்த லைன் பார்த்தீங்கன்னா இது ஒன்று தான் கிராஸ் பண்ணுது. ஸோ இதுவும் வந்துட்டு garis rentas lintang இல்லை. இங்கே 3த்தை கிராஸ் பண்ணி வர இதுதான் வந்துட்டு உங்களோட garis rentas lintang. அதே மாதிரி நீங்கள் இன்னொரு இது போட்டுட்டு இதை பிக்யூன்னு சொல்லி லேபிள் பண்ணணும். இதே மாதிரி கேள்விகள் இங்கே இருக்குது. இதில் வந்துட்டு இது rentas lintang-ஆ இல்லையா அப்படின்னு சொல்லியிருக்காங்க. ஸோ பார்ப்போம். இங்கே ஒரு garis இருக்குது. 2 garis வந்து கிராஸ் பண்ணி போகுது. ஸோ இது வந்துட்டு ஏ. ஓகேவா? ஏ நீ garis rentas lintang. அதே மாதிரி இந்த பிக்யூ பாருங்கள். பிக்யூ வந்து இங்கே 2 garis வந்து கிராஸ் பண்ணியிருக்குது. கரெக்டாக? ஸோ இந்த garis-யும் கிராஸ் பண்ணியிருக்கு. இந்த garis-யும் கிராஸ் பண்ணியிருக்கு. ஸோ அதனால் வந்துட்டு இதுவும் ஏ. மூணாவது பார்த்தீங்கன்னா பிக்யூ வந்துட்டு ஒரே ஒரு garis தான் கிராஸ் பண்ணியிருக்கு. அதனால் இது வந்து தீரா, அதாவது bukan garis lintang அப்படின்னு வரும். இப்போ அடுத்தது வந்து இந்த 2 garis-ஐயும் வச்சு வர sudut பற்றி பார்க்க போகிறோம். மொத்தம் 3 sudut இருக்குது. sudut sepadan, sudut selang-seli, dan sudut pedalaman. ஓகே, sudut sepadan அப்படின்னு வரும்போது அதோட கான்செப்ட் பார்த்தீங்கன்னாக்கா இது 3க்குமே உள்ள கான்செப்ட் என்னென்னா இது வந்து garis selari-ல இருக்கணும். கிராஸ் பண்ணி போகிற garis rentas lintang-ல வர்றது தான் வந்துட்டு sudut-ஆக இருக்கணும். ஸோ அந்த sudut வந்து எந்தெந்த பொசிஷனில் இருக்கோ அதுக்கேற்ற மாதிரி அதுக்கு வந்து வேறு பேர் கொடுத்துருக்காங்க. ஓகேவா? ஸோ ஃபர்ஸ்ட் பார்த்தீங்கன்னா sudut sepadan. ஸோ செப்பாடான்னு பார்த்தீங்கன்னா இது செப்பாடானா இருந்துச்சுன்னா அதோட sudut வந்து சமமாக இருக்கும் அப்படின்றாங்க. ஓகேவா? ஸோ அதாவது இப்போ ஏ வந்து என்னாம் புழுனாக்கா இந்த இருக்கிற பியும் வந்துட்டு என்னாம் புழு அப்படின்னு. ஸோ அதை பார்ப்போம் எப்படின்னு. ஸோ ஃபர்ஸ்ட் வந்து உங்களுக்கு செலாரி garis selari இருக்கணும். ரெண்டாஸ் பண்ணி வருது. ஓகேவா? ஸோ எதெல்லாம் sudut sepadan அப்படின்னு சொல்லி பார்த்தீங்கன்னாக்கா இந்த garis ரெண்டாஸ் பண்ணி வருதுல இதை சுற்றி வர எல்லாமே வந்துட்டு நம்மளோட sudut. ஓகேவா? ஸோ இதில் எது வந்து sudut sepadan அப்படின்னு தான் நம்ம பார்க்க போகிறோம். ஸோ sudut sepadan வரும்போது இந்த லைன் இருக்குல்ல, அதாவது இந்த செலாரி. ஸோ இது வந்து லெட்ஸ் இது வந்து ஏ செலாரி, இது வந்து பி garis பி அப்படின்னு வச்சுக்கோமே. ஸோ garis ஏல எந்த பொசிஷனில் வருதோ, அதாவது லெட்ஸ் இது. ஓகேவா? ஸோ இதை வந்து நான் எக்ஸ்ன்னு போடுறேன். அதே மாதிரி garis பியில் அதே பொசிஷனில் வந்துச்சுன்னா, அதாவது இந்த மேலே பொசிஷனில் வருதுல, ஸோ இது ரெண்டும் வந்து சேமாக இருக்கும். ஓகே, அதே மாதிரி இப்போ கீழே பொசிஷனில் வச்சுருக்கேன் வாயின்னு. அதே மாதிரி இங்கே வர வாயும் வந்து சேமாக இருக்கும். ஓகே, ஸோ இப்போ இது வந்து நான் ஸ்ராத்தோஸ்னாக்கா இந்த வாயும் வந்து ஸ்ராத்தோஸாக இருக்கும். அதே மாதிரி இங்கே லெட்ஸே வந்து எம். ஓகேவா? இப்போ இதுவும் வந்து எம். ஸோ இது லாப்பாம்புழுனா இதுவும் வந்து லாப்பாம்புழு தான். ஓகே, அதே மாதிரி இங்கே ஜெட்டுன்னு வச்சுக்கோமே. ஸோ இந்த 2 ஜெட்டுமே வந்து ஸ்ராத்தோஸில் தான் இருக்கும். ஓகேவா? ஸோ அதே நேரத்தில் இங்கே பார்த்தீங்கன்னா உங்களுக்கு இந்த கிராஸ் பண்ணி வரதுல டீ மாதிரி. ஸோ இது பார்த்தீங்கன்னா ஆப்போசிட்டில் வர ரெண்டுமே வந்து சேமாக தான் இருக்கும். இது ஸ்ராத்தோஸ்னா இதுவும் ஸ்ராத்தோஸ், இது லாப்பாம்புழுனா இதுவும் லாப்பாம்புழுவாக தான் இருக்கும். ஏன்னா இது வந்துட்டு garis selari. ஸோ சுற்றி வந்தால் ஸ்ராத்தோஸ் லாப்பாம்புழு இருக்கணும். ஓகே,
ஸோ அதுதான் வந்து அதோட கான்செப்ட் செப்பாடானோட. ஸோ அந்த பொசிஷன் சேமாக இருக்கணும் அண்ட் ரெண்டு கரேஸ்லையும் ஹேப்பன் பண்ணணும். ஓகே, ஸோ இதே சுடோட் சிலாங் சிலின்னு வச்சுக்கோங்க. சுடோட் சிலாங் சிலியும் பார்த்தீங்கன்னாக்கா இதோட கான்செப்டும் சேம் தான். ரெண்டு கரேஸ் லாரி இருக்கணும், இல்லைனா மூணாக கூட இருக்கலாம். பட் அட் த சேம் டைம் அது அந்த ரெந்தாஸ் லின்டாங்கில் தான் ஹேப்பன் பண்ணணும். அண்ட் சுடோட் சிலாங் சிலியும் வந்துட்டு அதோட இது வந்து சேமாக தான் இருக்கும். அதாவது சுடோட் வந்து சேம் வேல்யூவில் இருக்கும். ஸோ இது வந்து ஸ்ராத்தூஸ்னாக்கா இதுவும் ஸ்ராத்தூஸ் அப்படின்னு. ஸோ சுடோட் சிலாங் சிலி எப்படி ஹேப்பன் பண்ணுது அப்படின்னு பார்த்தோம்னாக்கா இந்த மாதிரி இருக்குது. அதோட ஷேப் பார்த்தோம்னா ஒரு ஜெட்டு மாதிரி வரும். ஸோ நீங்கள் எந்த கரேஸில் வேணாலும் ஆரம்பிக்கலாம். ஸோ உங்களுக்கு எப்படி வசதியாக இருக்கோ அப்படி போடலாம். ஸோ இங்கே வருது, ரெந்தாஸில் ஸ்டாப் பண்ணிவிட்டு கீழே இறங்குது, கீழே இறங்கி இந்த பக்கம் போகுது. ஸோ பார்க்க ஒரு மாதிரி ஜெட்டு மாதிரியோ இல்லை எண்ணு மாதிரியோ ஷேப் வரும். ஓகேவா? ஸோ இந்த ஜெட்டு மாதிரி வருதுல இதில் பூச்சும் இருக்குது பாருங்கள். ஸோ இதுதான் வந்து உங்களோட சிலாங் சிலி. இந்த ஓப்பனாக இருக்கிற ஸ்பேஸ் இருக்குல்ல இந்த மாதிரி, இது வந்து உங்களோட பூச்சு ஆகாது. ஓகேவா? ஸோ இந்த பூச்சு வந்து இந்த உள்ளார வர இந்த ஜெட்டுக்குள்ளார வர இதுதான். ஓகேவா? இதுவே நான் வந்து திருப்பி போடுறேன் வச்சுக்கோமே. ஓகே, நான் வந்து இந்த மாதிரி வச்சுருக்கேன். ஓகே, இப்போ பார்ப்பாங்க. இப்போ வந்து உங்கள் சிலாங் சிலி எப்படி இது பண்ணுறீங்க அப்படின்னு. ஸோ சேம் கான்செப்ட் தான். நான் வந்துட்டு இப்படி எடுத்துகிட்டு வரலாம். இதுவும் பார்த்தா ஒரு மாதிரி செட் மாதிரி ஜிக்ஸாக் மாதிரி வருது. ஸோ உங்களோட பூச்சு வந்துட்டு இங்கேயும் இங்கேயும் இருக்குது. ஸோ இதுலேயே வந்து நம்ம இன்னொரு பூச்சும் இது பண்ணலாம். எப்படின்னாக்கா இந்த மாதிரி. ஓகேவா? ஸோ இங்கேயும் பூச்சு வருது. ஸோ பார்த்தீங்கன்னா சிலாங் சிலி ரெண்டு பக்கமும் ஹேப்பன் பண்ணும். ஓகேவா? ஸோ அது வந்து ஆப்போசிட்டில் இருக்கணும், அதுதான் முக்கியமானது. ஓகே, ஸோ அட் த சேம் டைம் இந்த வேல்யூ சேமாக இருக்கும், அதே மாதிரி இந்த வேல்யூ வந்து சேமாக இருக்கும். ஓகே, இதுதான் அதோட கான்செப்ட். ஸோ கடைசியாக பார்த்தீங்கன்னா அசில் தம்பா சூடோட் பேடாலாமன். ஓகே, சூடோட் பேடாலாமன் பார்த்தீங்கன்னாக்கா இது வந்து சிலாங் சிலி செப்பாடான் மாதிரில. சிலாங் சிலி செப்பாடானும் வந்துட்டு அதோட சூடோட் சேமாக இருக்கும். சூடோட் பேடாலாம் வந்து ஹசில் தம்பாவை பார்க்குறோம். ஹசில் தம்பா வந்து ஸ்ராத்தோஸ் லாப்பம் புழுவாக மாறிடும். ஸோ இங்கே பார்த்தீங்கன்னாக்கா உங்களோட கரேஸ் சிலாரி இருக்குது, ஸ்ட்ரெயிட்டாக ரெந்தாஸ் பண்ணி போகுது. ஸோ ரெந்தாஸ் பண்ணி போகும்போது மேலேருந்து வந்துட்டு ரெந்தாஸ் இறங்கி திரும்ப இப்படி போகிறோம். ஸோ ஒரு மாதிரி பாக்ஸ் மாதிரியே நம்ம பார்க்குறோம். ஸோ அது உள்ளார வர இந்த ரெண்டு சுடோட்டும் வந்து தம்பா பண்ணோம்னா விடை வந்து ஸ்ராத்தோஸ் லாப்பம் புழுவாக இருக்கும். அதே போல் நான் இந்த பக்கமும் எடுக்கிறேன்னு வச்சுக்கோங்க. ஸோ இங்கே இருந்தாலும் இதையும் நம்ம தம்பா பண்ணோம்னா ஸ்ராத்தோஸ் லாப்பம் புழு தான் வரும். ஓகே, இதுதான் இந்த சுடோட்ஸோட கான்செப்ட். அந்த ஷேப் மட்டும் ஒரு மாதிரி ஞாபகத்தை வச்சுக்கோங்க. எஸ்பெஷலி இந்த சிலாங் சிலி ஒரு மாதிரி ஜெட்டு மாதிரி வரணும், இல்லைனாக்கா அது தலைக்கீழாக வந்தாலும் சரி, எஸ்லாங் எஸ் அது அந்த ரெண்டு சுடோட் நீங்கள் இந்த கார்னரில் இருக்க அந்த ரெண்டு சுடோட் எடுக்கணும். இதோட ஷேப் பார்த்தீங்கன்னா அப்படி கட்டமாக வரணும். இது இப்படி வரலாம், இந்த மாதிரி வரலாம், இப்படி வரலாம், இப்படியும் வரலாம். சுடோட் செப்பாடான்னு பார்த்தீங்கன்னா அது ஷேப் லெப்பிக்குறாங்க ஒரு மாதிரி எஃப் மாதிரி வரும். ஸோ அந்த எஃப் இப்படி இருக்கலாம், இப்படி இருக்கலாம். ஓகேவா? இந்த மாதிரி வரலாம் தலைக்கீழா. ஸோ லெப்பிக்குறாங்க எஃப் மாதிரி ஷேப் வரணும். ஸோ உங்களோட சுடோட் வந்து மேலே, இல்லைனா இப்படி கீழே, இல்லைனா இந்த பக்கம் அப்படின்னு வரும். ஓகேவா? ஸோ இங்கே பார்ப்போம். இது வந்துட்டு உங்களுக்கு ரெண்டு சுடோட் கொடுத்துருக்காங்க எல்லா லெவல்லையும். இது வந்துட்டு terangkan, nyatakan sama ada dua sudut yang dilabel dengan A and B ialah sudut sepadan, sudut selang-seli atau sudut pedalaman. அதாவது இது என்ன சுடோட் அப்படின்னு சொல்லி சொல்லியிருக்காங்க. ரெண்டாவது கொஸ்டின் இங்கே இருக்குது, நம்ம அதுக்கப்புறமா வருவோம். ஸோ A and B பாருங்கள், கரேஸ் செலாரி இருக்குது. ஸோ இது வந்துட்டு இந்த ஷேப்பில் இருக்குது, உள்ளே இருக்குது. ஸோ இது வந்து சுடோட் pedalaman. அடுத்தது இங்கே பாருங்கள், கரேஸ் செலாரி இருக்குது. ஓகேவா? உங்களோட சுடோட் வந்து இங்கேயும் இங்கேயும் இருக்குது. இது இந்த எஃப் ஷேப்பில் வருதா? ஓகேவா? ஸோ இது வந்துட்டு சுடோட் செப்பாடன். அடுத்தது இங்கே பாருங்கள், கரேஸ் ரெந்தாஸ் லின்டாங் இருக்குது. ஒரு சுடோட் இந்த மூலையிலையும் இன்னொரு சுடோட் இந்த மூலையிலையும் இருக்குது. ஸோ ஜெட்டு மாதிரி வருதுல, இது வந்துட்டு சிலாங் சிலி. அடுத்தது ரெந்தாஸ் லின்டாங் இருக்குது. ஓகே, ஒரு சுடோட் இந்த மூலையிலையும் இன்னொரு சுடோட் இந்த மூலையிலையும் இருக்குது. ஷேப்பு பார்த்தீங்கன்னா தலைக்கீழாக இருக்கிற எஃப் மாதிரி இருக்குது. ஸோ இது வந்துட்டு சுடோட் செப்பாடன். ஓகே, ஸோ அடுத்த கேள்வியில் என்ன கேட்டிருக்காங்கன்னா, kemudian tandakan C dan D pasangan sudut yang sudut lain yang sama jenis. ஸோ இது வந்து pedalaman. அதே மாதிரி இன்னொரு pedalaman C and Dன்னு சொல்லி இது பண்ண சொல்லியிருக்காங்க. ஸோ இது பா ஷேப்பில். ஸோ அதே மாதிரி இங்கே ஒரு லைன், இப்படி போகிற லைன். ஸோ இதை வந்துட்டு நான் சிடின்னு சொல்லி லேபிள் பண்ணலாம். இங்கே வந்து சுடோட் செப்பாடான். ஸோ எஃப் மாதிரி வரணும். ஸோ இது பெருசாக ஒன்றும் இல்லை, அதுக்கு ஆப்போசிட்டில் வரைஞ்சி இங்கே போட்டுக்கலாம், சிடி. ஓகே, ஸோ பார்த்தீங்கன்னா சிடி வந்துட்டு இங்கே மட்டும் ஹேப்பன் பண்ணாது. நான் எஃப்ஐ வந்து தலைக்கீழாக இப்படி போட்டாலும் இங்கேயும் வரலாம், இல்லைனா இங்கேயும் வரலாம். ஓகே,
அடுத்தது சிலாங் செலி. ஸோ சிலாங் செலி பார்த்தீங்கன்னாக்கா மொதல் Z அப்படி போட்டோம். ஸோ Z வந்து நான் இப்படி போட்டேனாக்கா இதுதான் வந்து சிடின்னு வரும். நீங்கள் இந்த ஷேப் வந்து வரைய தேவையில்ல, ஜஸ்ட் ஸ்ட்ரெயிட்டாக எடுத்து போட்டால் போதும். ஸோ அதே மாதிரி இங்கேயும் வந்துட்டு இதுவும் உங்களோட சிடியாக வரலாம், இப்படியும் சிடி வரணும். ஓகே, இது சி இது டி அப்படின்னு இந்த பக்கமும் சிஎன்டின்னு வர வாய்ப்புகள் இருக்குது. ஓகே, அடுத்த கேள்வி. இப்போ இதில் வந்துட்டு உங்களுக்கு சுடோட் கொடுத்துட்டாங்க, இன்னும் சுடோட்டை வந்து தம்பா பண்ண சொல்கிறாங்க. தண்டுக்கன் சுடோட் பி jika A dan P ialah sudut sepadan. ஸோ A வந்து இங்கே இருக்குது. ஓகே, sudut sepadanனாக்கா F மாதிரி வரணும். ஸோ இதுதான் உங்களோட garis lari. ஓகேவா? ஞாபகத்தில் வச்சுக்கோங்க, garis lariயில் வந்து rentas lintang வரணும். சாரி, இதுதான் வந்து garis rentas lintang. இது வந்து உங்களோட சிலாரி. ஓகேவா? இந்த garisக்குள்ளார தான் வந்து நடக்குமே தவிர இந்த garisல வந்து உங்களோட sudut sepadanோ சிலியோ வராது ஏக்கு. ஓகே, ஸோ இங்கே இருக்கிறனால F மாதிரி ஷேப் போட்டிங்கனாக்கா அது வந்து இங்கே வரும். ஸோ இதுதான் வந்து நம்மளோட பி. ஓகே, அதே போல் இந்த லைனில் பாருங்கள், உங்களோட சிலரி வந்துட்டு இங்கே இருக்குது. மொத்தம் 3 சிலரி இருக்குது. இதை ரெந்தாஸ் பண்ணி ஏக்கு ரெந்தாஸ் பண்ணுறது வந்து இந்த இடம். ஓகேவா? ஸோ நம்மளோட சுடட் வந்து இந்த லைனில் வந்து வராது. ஓகே, ஏ இந்த பொசிஷனில் இருக்கும்போது பி வந்துட்டு இந்த பொசிஷனில் வரலாம். ஆனால் இந்த ராஜ்யில் வந்துட்டு 3 இருக்குல்ல, ஸோ அதனால் பி இங்கேயும் வரலாம். ஓகேவா? as long as அது ஒரே பொசிஷனில் இருக்குது. அடுத்து வந்து சொல்லியிருக்காங்க சுடோட் கியூன்னு. சுடோட் கியூ ஜிக்க பி அண்ட் கியூ எல்லாம் சுடோட் சிலாங் செலி. இப்போ வந்து பி சொல்லியிருக்காங்க. ஸோ இந்த சிலாங் செலியில் தான், இந்த ரெந்தா சிலிந்தாங்கில் தான் வந்துட்டு நம்ம சிலாங் செலி வரும். ஸோ சிலாங் செலி ஒரு இது இங்கிட்ட வந்துருச்சு. ஸோ அடுத்தது வந்துட்டு எங்கே போவோம் அப்படின்னு பார்த்தீங்கன்னாக்கா இங்கே போகும். ஸோ இதுதான் வந்து கியூ ஆப்போசிட்டில் வருது. அதே மாதிரி பி வந்து இந்த லைனில் இருக்குது. ஸோ நம்மளோட சிலாங் செலி வந்து இந்த ரெந்தாஸில் வரணும். ஸோ இது வந்துட்டு இங்கே இருக்கிறனால நம்ம இந்த பக்கம் போனால் இது கியூவாக இருக்கலாம். கடைசியாக பார்த்தீங்கன்னா சுடோட் ஆர் ஜிக்கு சி டான் ஏர் ஏலா படலாமன். ஸோ படலாமன் செய்கிறது ரொம்ப சொன்னாங்க. சி கண்டுபிடிச்சிட்டிங்கனாக்கா அதோட ஆப்போசிட் சிலாங் செல்லியில் போய்ட்டு இங்கே ஆர் வரைய வேண்டிதான். அதே போல் இங்கே சி இருக்குது, இதோட ஆப்போசிட்டில் லைனில் போய்ட்டு வரைஞ்சிங்கன்னா அது வந்து ஆர். ஓகேவா? ஸோ இதுதான் வந்து இதோட சுடோட் படலாமன். இப்போ அடுத்த கேள்வியை பார்ப்போம். இங்கே வந்துட்டு உங்களுக்கு டர்ஜா சுடோடு கொடுத்துட்டாங்க, லேபிள் பண்ணிட்டாங்க பிக்யூஆர்னு. பட் இந்த பிக்யூஆர்எஸ் அப்படின்னு இந்த வர இந்த 2 லைன் வந்துட்டு சிலாரியா இல்லையான்னு கேட்டிருக்காங்க. ஸோ இந்த சிலாரியா இல்லையான்னு கண்டுபிடிக்கிறதுக்கு நம்ம சுடோட்டை வந்து யூஸ் பண்ண போகிறோம். ஸோ இங்கே பாருங்கள், இந்த 2 கரிஸ் இருக்குது. டியூ தான் வந்து உங்களை ரெண்டாஸ் லிந்தாங் பண்ணி வருது. ஸோ ரெண்டாஸ் லிந்தாங் பண்ணி வரும்போது நீங்கள் இந்த கரிஸ் பார்த்தீங்கன்னாக்கா இது எஃப்ல இருக்குது. ஸோ இந்த 2 பொசிஷனும் ஒரே இடத்துல இருக்கிறனால சுடோட் பார்த்தீங்கன்னா சேமாக இருக்குது. ஸோ சேமாக இருக்கிறனால இது வந்து சுடோட் செப்பாடானா. ஓகேவா? ஸோ சுடோட் செப்பாடான்னு வரதுக்கு காரணம் வந்து garis lari இருக்கணும், ரெண்டாஸ் லிந்தாங் இருக்கும், அப்போ தான் வந்து அது நடக்கும். ஸோ அதனால் இது வந்துட்டு garis lari. ஓகேவா? இது வந்து ஏ. அடுத்தது பாருங்கள், இங்கே பிக்யூஆர்எஸ் சிலாரியான்னு பார்க்குறோம். ஸோ இங்கே வந்து 2 சுடோட் இருக்குது. ஸோ பார்த்தாலே தெரியுது இது வந்து சுடோட் படலாமன் உள்ளே இருக்குது. ஸோ உள்ளே இருக்கிற 2 சுடோட்டும் வந்துட்டு 180 வரணும். ஓகேவா? ஸோ இது சம்போ பண்ணி பார்த்தீங்கன்னாக்கா உங்களுக்கு 170 தான் வருது, 180 வரல. டோட்டல் வந்து 180 வரணும் இல்லையா? ஸோ இதனால் இது வந்துட்டு புக்கன் சேலாரி. ஓகே, அதே மாதிரி இங்கே கேள்வி கொடுத்துருக்காங்க. ஸோ இதையும் பார்க்கலாம். ஸோ இதில் பார்த்தீங்கன்னாக்கா இங்கே சிலாங் செலி இருக்குது. ஸோ சிலாங் செலி ரெண்டுமே வந்துட்டு சேமாக இருக்கிறனால இது வந்துட்டு garis lari. இப்போ இங்கே பாருங்கள், இங்கேயும் வந்துட்டு எஃப் மாதிரி இந்த பொசிஷன் வந்திருக்கு. ஸோ ரெண்டுமே ஒரே இடத்துல இருக்குது, சேமாக இருக்கிறனால இதுவும் garis lari. இப்போ இங்கே வந்து 3 கொடுத்துருக்காங்க. ஸோ நம்ம எது வந்து ரெந்தாஸ் லிந்தாங்னு சொல்லி பார்க்கணும். ஸோ பிக்யூஆர்எஸ் ரெண்டுமே க்ராஸ் பண்ணி வருது. ஸோ அதனால் ரெண்டுமே ரெந்தாஸ் லிந்தாங் தான். ஆனாக்கா இந்த ரெந்தாஸ் லிந்தாங்கில் பார்த்தீங்கன்னாக்கா வேறு எந்த ஒரு சுடோட்டும் இல்லை. அதனால இதை வந்து நம்ம பார்க்க தேவையில்ல, நம்ம இங்கே உள்ளதை மட்டும் பார்ப்போம். ஓகேவா? ஸோ இந்த சுடோட்டில் வந்து 2 வருது. இந்த ரெண்டுத்தையும் வந்துட்டு நம்ம ஒரே பொசிஷனில் இல்லை. இது வந்து சிலாங் செலிலையும் வரல, சுடோட் செப்பாடான் பொசிஷன்லையும் வரல, படலாமன்னு வரல. ஸோ நம்மளா வந்து கொஞ்சம் எக்ஸ்ட்ரா யூகிக்கணும். ஓகேவா? ஸோ இங்கே ஸ்ட்ராத்தோஸ்டோப்லோனாக்கா இங்கேயும் வந்துட்டு ஸ்ட்ராத்தோஸ்டோப்லோ, அதுதான் வந்து அதோட அங்கரன். ஓகேவா? இப்போ பார்த்தீங்கன்னாக்கா உங்களோட எஃப் மாதிரி வருதா? ஸோ ரெண்டும் ஒரே பொசிஷனில் இருக்கா? ஸோ இது ஸ்ட்ராத்தோஸ்டோப்லோ, ஆனால் இது வந்து ஸ்ட்ராத்தோஸ்டோப்லோ இம்பார்ட்டன் இருக்குது. ஸோ அதனால் இது வந்து புக்கன் சேலாரி. ஓகே, அடுத்த கேள்வி பாருங்க. இங்கே வந்து
டலாம் ராஜா டிசபிளா பிக்யூ ஆர்எஸ் தென் டியூ எல்லாம் கரேஸ் லாரின்னு கொடுத்துருக்காங்க. இந்த மாதிரி ஏரோ போட்டும் காமிச்சிருக்காங்க. சாரி நீலா ஏபிசி அப்படின்னு இருக்காங்க. ஓகேவா? ஸோ இது வந்து உங்களுக்கு எக்ஸ்ட்ரா 2 டஜா கொடுத்துருக்காங்க. ஸோ இதெல்லாத்தையும் வச்சு தான் நம்ம வந்து கண்டுபிடிக்க போகிறோம். ஸோ ஃபர்ஸ்ட் வந்து ஏ பார்ப்போம். ஏ எங்கே இருக்குன்னு பாருங்க. இந்த கரேஸ் ரெந்தாங் ஸ்லிந்தாங்கில் இருக்குது. இது கூட இன்னொரு ஆப்போசிட்டில் இருக்குது. ஸோ இது பார்த்தீங்கன்னா என்ன ஷேப்? ஜெட்டு மாதிரி வருதா? ஸோ அப்போ வந்து ஏ வந்துட்டு சமடுங்க எண்ணாம்புழு. இது வந்து சிலாங்சலி. ஓகே, அடுத்தது பி பார்ப்போம். பியும் சியும் வந்துட்டு இப்போ படலாமண்ணில் இருக்குது. ஸோ பி கண்டுபிடிச்சிட்டா சி கண்டுபிடிச்சிடலாம். ஸோ பியோட பொசிஷன் இந்த கரேஸ் லாரியில் இருக்குது. மேலுள்ள கரேஸ் லாரியில் இங்கே எதுவுமே இல்லை. ஆனால் சியில் பார்த்தீங்கன்னா அதே பொசிஷனில் இங்கே ஸ்ராத்தோஸ் லாப்பாம்புலோன்னு இருக்குது, லாப்பாம்பிளாஸ்ன்னு இருக்குது. ஸோ பி வந்துட்டு ஸ்ராத்தஸ் லாப்பாம்பிளாஸ் தர்ஜா. இப்போ சி கண்டுபிடிக்கிறது வந்து ரொம்ப சுலபம். சி வந்துட்டு ஸ்ராத்தோஸ் லாப்பாம்புழு தோலா ஸ்ராத்தோஸ் லாப்பாம்பிளாஸ் அப்படின்னாலே உங்களுக்கு வந்து விடை வந்து கிடச்சிரும். ஸோ இதோட ஆன்சர் வந்து பார்த்தீங்கன்னாக்கா நாம்புழு டூவு. ஸோ இவ்வளோ தான் இதோட பதில். அடுத்த கேள்வியை பார்ப்போம். dalam raja di bawah EF dan GH-ல garis lurus. ஓகே, இதுவும் garis lurusன்னு இருக்காங்க. ஸோ garis lurusன்னு ஞாபகம் வச்சுக்கோங்க. இந்த லைனில் வர அது எத்தனை கோடு இருந்தாலும் சரி, லைக் 2 கோடாக இருக்கலாம், 3 கோடாக இருக்கலாம். ஸோ இது மொத்தமாக நீங்கள் கவுண்ட் பண்ணும்போது ஸ்ராத்தோஸ் லாப்பாம்புழு இருக்கணும். ஓகேவா? அப்புறம் அந்த சுருசு படான் சிலாங்சலி படலமன் அது எல்லாத்தையும் வச்சு தான் அந்த கேள்வி செய்ய போகிறோம். ஸோ சரி நிலா ஏபிசிடி அப்படின்னு இருக்காங்க. ஸோ ஃபர்ஸ்ட் ஞாபகத்தை வச்சுக்கோங்க, கரேஸ் படான் சிலாங்சலி படலமன் எல்லாமே வந்துட்டு அந்த கரேஸ் எல்லாரையும் கரேஸ் ரெந்தாசையும் வச்சு தான் நடக்கும். ஸோ அதை தான் முதல்ல நீங்கள் கண்டுபிடிக்கணும். இது வந்து உங்கள் கரேஸ் லாரி ஏ இங்கே இருக்குது, இன்னொரு கரேஸ் லாரி இங்கே இருக்குது. ஸோ இதோட கரேஸ் ரெந்தாஸ் பார்த்தீங்கன்னா இந்த இஎஃப் தான். ஸோ இதை வந்து கனெக்ட் பண்ணி பாருங்கள் ஏதாவது ஷேப்பு வருதானே. ஸோ ஷேப் பார்த்தீங்கன்னாக்கா இந்த மாதிரி இருக்குது. ஏ இங்கே இருக்குது, இங்கே உங்களுக்கு ஒரு டஜா கொடுத்துருக்காங்க. ஸோ இதுதான் வந்து அதோட ஆன்சர். ஏ சமடுங்க துஜோப்ளோன்னா. அடுத்தது பி பார்த்தீங்கன்னா அது வந்து இந்த இஎஃப்ல வரல, அது வந்து ஜிஹெச்சில் வந்துருக்கு. ஸோ இதோட ஆன்சர் வந்து இந்த லைனை ஒட்டி தான் வரும். அதே மாதிரி தான் சியும் டியும் எல்லாமே இந்த லைனை ஒட்டி தான் வரும். பி பார்த்தீங்கன்னாக்கா ஆக்சுவலி வந்துட்டு இங்கே இருக்குது, சி இங்கே இருக்குது. ஸோ ஆக்சுவலி வந்துட்டு இந்த மாதிரி ஒரு கரேஸ் லாரியில் ஒரு கரேஸ் போணுச்சுனாக்கா க்ராஸ் பண்ணி பியும் சியும் வந்து சேம். அதே மாதிரி இங்கே இருக்கிற இந்த லெட்ஸே இது வந்து வாய் செட்டுன்னு வச்சுக்கோம், வாயும் செட்டும் வந்து சேமாக இருக்கும். ஓகேவா? ஸோ இங்கே வந்து உங்களுக்கு ஸ்ராத்து சுப்ளோ தான் கொடுத்துருக்காங்க. ஸோ அதை வச்சு நம்ம கண்டுபிடிக்க பார்ப்போம். ஸோ கரேஸ் ரெண்டாஸ் இங்கே இருக்குது, உங்களோட பி வந்து இங்கே இருக்குது. ஓகே, டி வந்து இங்கே இருக்குது. ஸோ பார்த்தீங்கன்னாக்கா இங்கே ஒரு எஃப் ஷேப் வருது. மறுபடியும் எஃப் ஷேப் வந்து எங்கே இருக்குன்னு பார்த்தோம்னாக்கா சியும் டிக்கும் வருது. ஸோ தட் மீன்ஸ் சியும் டியும் வந்துட்டு ஆக்சுவலி சேம் ஆன்சர் தான். ஸோ பேசிக்லி வந்து சூடோட் பி சமடுங்கன் சூடோட் சி சமடுங்கன் சூடோட் டி. ஓகேவா? ஸோ நீங்கள் இதில் ஒன்று கண்டுபிடிச்சாலும் மற்ற எல்லாத்தையும் கண்டுபிடிச்ச மாதிரி. ஓகே, ஸோ ஸ்ராத்தோஸ் லாப்பாம்புழு பாருங்கள் இங்கே இருக்குது. இது டோட்டலாக வந்து ஸ்ராத்தோஸ் லாப்பாம்புழு. ஸோ டி கண்டுபிடிக்கணும்னாக்கா ஸ்ராத்தோஸ் லாப்பாம்புழுலேருந்து ஸ்ராத்தோஸ் லாப்பாம்புழு தொலா பண்ணால் விடை கிடச்சிரும். ஓகே, ஸோ டி சமடுங்கன் ஸ்ராத்தோஸ் லாப்பாம்புழு தொலா ஸ்ராத்தோஸ் புழு. விடை வந்து துஜப்புழு. சின்ஸ் இது எல்லாமே சேமாக இருந்துச்சுனாக்கா. ஓகே, ஸோ ஜிக்கு மக்கு அப்படின்னு நீங்கள் வந்துட்டு எழுதிடலாம். ஸோ அடுத்தது வந்துட்டு மக்கு சுடூட் பி சமடுங்கன் சுடூட் சி சமடுங்கன் சுடூட் டி சமடுங்கன் துஜோ புழு. ஓகேவா? இதை நீங்கள் தனித்தனியாகவும் எடுத்துடலாம். லைக் சுடூட் பி சமடுங்கன் துஜோ புழு, சுடூட் சி சமடுங்கன் துஜோ புழு, சுடூட் டி சமடுங்கன் துஜோ புழு அப்படின்னும் எடுத்து எழுதலாம். ரெண்டாவது கேள்வி பார்ப்போம். டலம் ரஜடிவாவை சரி நிலா ஏ டன் பின்னு இருக்காங்க. ஓகே, உங்களோட ஸ்லாரியை மாதிரிலாம் பார்த்துக்கோங்க. ஸ்லாரி வந்து இங்கே ஏபிக்கு இருக்குது, சிடிக்கு இருக்குது. ஸோ ஏபி சிடி. ஓகே, இதில் வந்து கரேஸ் ரெந்தாஸ் வந்து 2 இருக்குது. ஸோ ஃபர்ஸ்ட் வந்துட்டு இப்படி போகிறது இந்த கோடு. ஓகேவா? ஸோ இந்த கோடை பார்த்தாலே உங்களுக்கு ஒரு ஷேப் வருது இல்லையா, ஜெட்டு. ஓகே, அது ஞாபகத்தில் வச்சுக்கோங்க. அடுத்த கரேஸ் ரெந்தாஸ் வந்து இங்கே இருக்குது. ஓகே, ஸோ இதுவும் வந்துட்டு ஒரு ஃப்ளாட்டாக இருக்கிற ஒரு ஜெட் அப்படின்னு வச்சுக்கோங்க. ஸோ ரெண்டுமே வந்து சேம் தான். ரெண்டுமே வந்து உங்களுக்கு ஜெட்டு ஷேப் கொடுக்குது. இது வந்து கரேஸ் சிலரி உங்களுக்கு கிளியராக கிடைக்கலனாக்கா நீங்கள் ஆக்சுவலி வந்து இதை எக்ஸ்டெண்ட் பண்ணிக்கலாம். ஏன்னா கரேஸ் சிலரி வந்துட்டு ஒரே மாதிரி போய்கிட்டே தான் இருக்கும் இல்லையா? ஸோ அதுதான் இந்த ஸோ உங்களுக்கு சரியாக தெரியலைனாக்கா இந்த மாதிரி நீங்களாவே எக்ஸ்டெண்ட் பண்ணிக்கலாம். அந்த ராஜாவில் கரேஸ் சிலரியை மட்டும்தான் அந்த மாதிரி பண்ண முடியும். ஸோ வந்து எக்ஸ்டெண்ட் பண்ணிக்கலாம். ஓகே, ஸோ இப்போ ஆன்சர் ஏபி கண்டுபிடிக்கணுனாக்கா என்ன பண்ணலாம் அப்படின்னு பாருங்கள். ஸோ நான் சொன்ன மாதிரி இது ஸ்லாரி, இது கரேஸ் ரெந்தாஸ்,
இது இன்னொரு ஸ்லாரி. ஸோ ஏ இங்கே இருக்கிற இந்த சூடோட்டுக்கும் இங்கே இருக்கிற இந்த சூடோட்டும் சேம். ஸோ ஏ sama dengan 25 tambah 42. ஸோ விடை வந்து 67. அடுத்தது பி பாருங்க. பிலேயே வந்துட்டு உங்களுக்கு ஒரு garis ஸ்லாரி தான் வருது. அந்த ஜெட் மாதிரி தான் வருது. இது ஒரு ஸ்லாரி, இது rentas, இது ஒரு ஸ்லாரி. ஸோ பி sama dengan 42. ஓகே, இவ்வளோதான். இப்போ நெக்ஸ்ட் கேள்வியை பார்ப்போம். dalam raja di sebelah PQR dan UTS ialah garis lurus. ஸோ இதுதான் வந்து ஸ்லாரியும் கூட. சரி நீலாம் எக்ஸ் அண்ட் ஒய்ன்னு கேட்டிருக்காங்க. ஸோ ஒரு கரை ஸ்லாரி இங்கே இருக்குது. எக்ஸுக்கு வந்து இந்த கரைஸில் ரெண்டாஸ் கிராஸ் பண்ணுது. இது வந்து இங்கிட்டு போகுது. ஸோ இது பார்த்தீங்கன்னா பாக்ஸ் மாதிரி இருக்கிற ஷேப். ஸோ வெரி ஈஸிலி நம்ம தொலா பண்ணோம்னா உங்களோட சுடு போடலாமான் எக்ஸ் வந்து கிடச்சிரும். பாப்ளூ லீமன் வரும். அடுத்தது வாய் பார்ப்போம். ஓகே, வாய் யூடிஎஸ் வந்து ஒரு கேரேஜ் லூரு சொன்னிருந்தாங்க. ஸோ இது வந்து டோட்டலாக வந்து சத்தோஸ்லா பம்புளு வரும். ஓகேவா? ஸோ இது ஒரு சரு. இங்கே பாருங்கள், இங்கே ஒரு கேரேஜ் லாரி இருக்குது, இங்கே ஒரு கேரேஜ் லாரி. இது வந்து ரெண்டாஸ் பண்ணி போகுது. ஸோ இந்த சுடுட்டும் இந்த சுடுட்டும் சேம். ஸோ வாய் சமடுங்க சத்தோஸ்லா பம்புளு. எக்ஸ் வந்து நம்ம 40 லீமன் கண்டுபிடிச்சிட்டோம். ஸோ 40 லீமு தோலா 40 டூவு. ஸோ இது தோலா பண்ணி பார்த்தீங்கன்னாக்கா உங்களுக்கு இது ரெண்டு இது பண்ணிங்கனாக்கா 87 கிடைக்கும். ஸோ 87ல் வந்துட்டு 80 இது பண்ணிங்கனாக்கா 93 கிடைக்கும். ஓகே, ஸோ இது வந்து ஒரு சரை. இன்னொரு சரை பார்த்தீங்கன்னாக்கா உங்களோட வாய் இங்கே இருக்குது, இங்கே பாப்புலர் டூவன் இருக்குது. இங்கே உள்ளது என்னன்னு கண்டுபிடிச்சிங்கனாக்கா வாயையும் கண்டுபிடிக்கலாம். ஸோ இந்த இடத்துல உள்ள லெட்ஸே இது வந்து ஜெட்டுன்னு கண்டுபிடிக்கணுனாக்கா இங்கே பாருங்கள், இது வந்து ஸ்ரத்தோஸ் திகப்ளோ லீமன் இருக்குது. ஸோ சத்தோஸ் ராப்பம்புழு தோலா ஸ்ரத்தோஸ் திகப்ளோ லீமன் பார்த்தீங்கன்னாக்கா விடை வந்துட்டு 40 லீமா தான் கிடைக்கும் இதுவும். ஓகே, ஸோ சேம் நம்பர் தான் வரும் பாருங்கள், இதே தான் வருது. ஸோ அந்த மாதிரியும் கண்டுபிடிக்கலாம் நீங்கள். ஸோ இந்த மாதிரி ஒரு சில கேள்விகளுக்கு வந்துட்டு வேறு வேறு சரம் இருக்கும். ஸோ நீங்கள் எந்த சரை யூஸ் பண்ணுறீங்கன்னு சொல்லி பொறுத்து பார்த்துக்கலாம். ஸோ இங்கே வந்துட்டு பிக்யூஆர்எஸ் எல்லாம் கரைசலூரோஸ் சரி நீலாம் எக்ஸ்டன் ஒயின் இருக்காங்க. ஸோ பிக்யூஆர்எஸ் இங்கே இருக்குது. இது வந்து ஒரு கரைசலாரி. அடுத்த கரைசலாரி யூடியில் இருக்குது. ஸோ இது க்ராஸ் பண்ணி போகிற இந்த யூ டு பி, டி கியூ அண்ட் டிஆர் இது எல்லாமே கரைஸ் ரெண்டாஸ். ஓகே, ஸோ முதல்ல எக்ஸ் பார்ப்போம். எக்ஸ் இங்கே ஸ்லாரி இருக்குது, இங்கே ஸ்லாரி இருக்குது. இதை டச் பண்ணுற கரைஸ் ரெண்டாஸ் வந்து இங்கே இருக்குது. ஸோ இது வந்து சுடுபடலாமன். ஸோ எக்ஸ் அம்படுங்க ஸ்ரத்தோஸ் நம்மனு வரும். ஓகே, அடுத்தது வாய் பார்ப்போம். வாய் எங்கே இருக்குது? இதுதான் அதோட கரைஸ் ஸ்லாரி. இதை ரெண்டாஸ் பண்ணுறதுக்குன்னு இங்கே ஒரு லைன் இருக்குது. இது இன்னொரு கரைஸ் ஸ்லாரி. ஸோ இதை பார்த்தோம்னாக்கா இந்த மாதிரி போகுது. ஸோ இது என்ன ஷேப்? அந்த ஜெட்டு ஷேப்பு. ஸோ ஜெட்டு ஷேப்பு எக்ஸாக்ட்லி இப்படி ரொம்ப தீரோஸாக வரணும்னு அவசியம் இல்லை. இந்த மாதிரி ஒய்டாகவும் வரலாம். ஓகேவா? ஸோ இந்த ஓவரால் இங்கே இருக்கிற இந்த சுடோடு தான் இந்த சுடோடுக்கு சமம். ஸோ வாய் கண்டுபிடிக்கனாக்கா சத்தோச புள்ளிலேருந்து லிமோ புளுடுவை தோலா பண்ணால் உங்களுக்கு விடை கிடைச்சிரும். புழு லப்பான் வரும். அடுத்த கேள்வி பார்ப்போம். கியூஆர்எஸ்டி எல்லாம் கரிஸ்லூரோஸ். ஸோ இதுதான் கியூஆர்எஸ்டி. பட் உங்கள் கரிஸ்லாரி வந்து இங்கே இருக்கு பாருங்கள். ஸோ இது ஒரு கரிஸ்லாரி, இது ஒரு கரிஸ்லாரி. ஸோ எது ரெண்டாஸ் லின்தாங்கன்னு பார்த்தீங்கன்னா இந்த கியூஆர்எஸ்டி தான் கரிஸ்ல ரெண்டாஸ் லின்தான். யூஆர் அப்படின்ற இந்த கரிஸ் வந்து ரெண்டாஸ் பண்ணல. ஏன்னா அது வந்து ஒரு ஸ்லாரியை மட்டும் தான் டச் பண்ணுது, இந்த ஸ்லாரியை வந்து டச் பண்ணலை. ஓகே, ஸோ இது வந்து கரிஸ் ரெண்டாஸ் லின்தாங்க இல்லை. ஸோ இப்போ எக்ஸ் வந்துட்டு பாருங்கள் இந்த மாதிரி இருக்குது. இங்கே எக்ஸ் இருக்குது, இங்கே ஒரு சுடோட் இருக்குது. ஸோ இந்த எக்ஸ் தான் வந்து இந்த சுடோட்டுக்கு சமம். ஸோ எக்ஸ் சமடுங்க ஸ்ராத்தோஸ் டோக்லோ லிமா. அது வந்து ஈஸியாக கண்டுபிடிச்சிட்டோம். அடுத்தது வாய் பாருங்கள். வாய் வந்து வேற ஒரு லைனில் இருக்குது, அது வந்து ரெண்டாஸ் இல்லை. ஸோ இதை எப்படி கண்டுபிடிக்கலாம் அப்படின்னு பார்த்தீங்கன்னாக்கா நீங்கள் செகித்திகை கான்செப்ட் யூஸ் பண்ணலாம். ஓகே, செகித்திகை அப்படின்னு வரும்போது இது எல்லாமே சம்போ பண்ணிங்கன்னா ஸ்ராத்தோஸ்லா பம்புழு வரும். ஓகேவா? ஸோ உங்களுக்கு டோப்ளோ லீமா இருக்குது, இந்த இடத்துல தான் நீங்கள் கண்டுபிடிக்கலாம். அதுக்கப்புறம் அது வந்து வாய் கூட சேர்த்து வச்சு பண்ணலாம். ஸோ இங்கே கண்டுபிடிக்கிறது வந்து என்ன பண்ணலாம் அப்படின்னு பார்த்தீங்கன்னாக்கா இது வந்து கரேஸ் லூரோஸ் இல்லையா? ஸோ ஓவரால் வந்து பார்த்தீங்கன்னா ஸ்ராத்தோஸ் லாப்பாம்புழு வரும். ஸோ ஸ்ராத்தோஸ் லாப்பாம்புழு தோலா எக்ஸ், அதாவது ஸ்ராத்தோஸ் டோப்ளோ லீமானாக்கா உங்களுக்கு லெட்ஸே இந்த ஜெட்டோட வந்து கண்டுபிடிச்சிடலாம். ஸோ இந்த மாதிரி தான் நம்ம வந்து செய்வோம். ஸோ அது வந்து ஒரு சரு.
ஸோ ஃபஸ்ட்டு அது வந்து செஞ்சு பார்ப்போம். ஸோ மறுபடியும் வரைஞ்சி காமிக்கிறேன். உங்களுக்கு வந்துட்டு இங்கே வாய் இருக்குது, இங்கே டூப்ளோலிமன் இருக்குது, இங்கே எக்ஸ் இருக்குது. எக்ஸ் வந்து நம்மளுக்கு ஸ்ட்ராட்டோஸ் டூப்ளோலிமன் கண்டுபிடிச்சிட்டோம். ஸோ லெட்ஸ் சே நீங்கள் வந்துட்டு இந்த இதுலேயே வந்து நீங்கள் லேபிள் பண்ணலாம். இல்லைனாக்கா சுடோட் யூஎஸ்ஆர் அப்படின்னும் எழுதலாம். ஓகேவா? சுடோட் யூஎஸ்ஆர் சமடுங்க ஸ்ட்ராட்டோஸ் லாப்பாம்புலு தொலா ஸ்ட்ராட்டோஸ் டோப்ளோலீமா. ஸோ விடை வந்து பார்த்தீங்கன்னாக்கா லீமா ப்ளூ லீமா கிடைக்கும். ஸோ வாய் சமடுங்க ஸ்ட்ராட்டோஸ் லாப்பாம்புலு தொலா லீமா ப்ளூ லீமு தொலா டோப்ளோ லீமு அப்படின்னும் நீங்கள் பண்ணலாம். ஓகே, விடை வந்து பார்த்தீங்கன்னா உங்களுக்கு ஸ்ட்ராட்டோஸ் கிடைக்கும். ஸோ இது வந்து ஒரு சேரு அப்படின்னு சொல்லியிருந்தேன். இன்னொரு சேரை என்ன அப்படின்னு சொல்லி பார்த்தோம்னாக்கா அகெயின் இது வந்து இந்த செகிதிக கான்செப்ட் தான். ஓகே, பட் இங்கே ஒரு லைன் போதில்லை. ஓகே, நம்ம அதை சொல்லியிருந்த மாதிரி இந்த வெளியில் வர இந்த சூடோடு வந்துட்டு உள்ளே இருக்கிற இந்த 2 சூடோடுக்கு சமம். ஓகே, ஸோ வாயை கண்டுபிடிக்கணும்னாக்கா நீங்கள் வந்துட்டு எக்ஸ் தோலா டோப்ளோலீமா பண்ணால் போதும். ஸோ எக்ஸ் வந்து ஸ்ட்ராட்டோஸ் டோப்ளோலீமன்னு தெரியும். ஸோ டோப்ளோலீமா தோலா பண்ணாலும் உங்களுக்கு ஸ்ட்ராட்டோஸ் தான் கிடைக்கும். இது வந்து ஷார்ட்டரான ஒரு ஸ்டெப். ஸோ இந்த மாதிரியும் பண்ணலாம். ஸோ இதோட இந்த வீடியோ முடிச்சுக்க போகிறோம். ஸோ நம்ம இது வரைக்கும் கற்றுக்கிட்டது வந்துட்டு சுடோட் செப்பாடான், சுடோட் செலாங்சலி, தென் சுடோட் பிடலாமான். இதையோடைய கரேஸ் செலாரி, கரேஸ் ரெந்தாஸ், அப்புறம் கரேஸ் லூரோஸ், இதை வச்சு எப்படி வந்துட்டு நம்ம ஆன்சர் கண்டுபிடிக்கிறது தான். ஓகேவா? நன்றி.